அதுதான் இந்த கிரகணங்கள். அப்படிப்பட்ட இந்த கேது பகவான் சம்பவிக்கிறார். எந்த நட்சத்திரத்துல வர்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரத்தின் போது பிடிச்சுக்கிறார். இந்த பூர நட்சத்திரத்துல பிடிக்கும்போது பூர நட்சத்திரக்காரர்களுக்கு தோஷம் உண்டு. அடுத்ததாக பரிகாரம் சொல்லக்கூடிய அன்னைக்கு உள்ள நட்சத்திரங்கள் அந்த பூரத்தோடு சம்பந்தப்பட்டது வரும். உபரி நட்சத்திரங்கள் உப நட்சத்திரங்கள் என்று சொல்வார்கள். மகம், பூரம், உத்திரம், பரணி, பூராடம். திருப்பி நோட் பண்ணிக் கொள்ளுங்கள். மகா நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், பூராட நட்சத்திரம். இந்த 5 நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக பரிகாரம் செய்ய வேண்டும். ஏன் அப்படின்னா கிரகண தோஷம் இந்த நட்சத்திரத்துல சம்பவிக்கிறார். மற்ற நட்சத்திரத்துல சம்பவிக்கல. அதெல்லாம் 60 பாகை 80 பாகை 300 பாகை தாண்டி நிற்கும். இவ பக்கத்துல 10 பாகையிலேயே 10 டிகிரிலேயே பக்கத்திலேயே இருப்பார். சம்பவிக்கின்ற நேரத்திலே அவர்களுக்கு அதனுடைய தொடர்பு இருக்கிறதுனால அந்த நட்சத்திரக்காரர்கள் தோஷக்காரர்கள் என்று சொல்லுவார்.